students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல SSC and Railway examsல கேட்கக்கூடிய ஸ்கொயர் கவுண்டிங் ரிலேட்டடான ஷார்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு கிவன் ஃபிகர் கொடுத்துட்டு அதுல எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைப் பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் ஒரு ஃபிகர் கொடுத்துட்டு இதில் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட் அப் இருக்கு. இதில் எவ்வளோ காலம்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. 1 2 3 காலம்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் எவ்வளோ ரோ இருக்குன்னு பாருங்க. 1 2 ரோஸ் இருக்கு. அப்ப 3 × 2ன்னு எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிளஸ் போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கு இல்லைங்களா 3, இதுல இருந்து ஒரு நம்பர் 1 மைனஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? 3 - 1 என்ன வரும்? 2 இன்ட்டு இந்த 2ல இருந்து 1 மைனஸ் பண்ணிடுங்க. 2 - 1 என்ன வரும்? 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிளஸ் போட்டுட்டு 2ல இருந்து 1 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2 - 1 1 வரும். இன்ட்டு 1ல இருந்து 1 மைனஸ் பண்ணீங்கன்னா 1 - 1 0ன்னு வந்துடும். ஸோ அப்போ 1 × 0 0 தான். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த ஸ்டெப் போடவே தேவையில்ல. இந்த மாதிரி ரோ இன்ட்டு காலம் எழுதும் போது ஏதாவது ஒரு நம்பர் இங்க 1 வந்துட்டா போதும், அதோட ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்க. 3 × 2 6 பிளஸ் 2 × 1 எவ்வளோ? 2. டோட்டலா எவ்வளவு இருக்கு? 8 ஸ்கொயர் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸோ இந்த நெக்ஸ்ட் கிவன் ஃபிகர்ல பார்க்கும்போது எவ்வளோ ஸ்கொயர் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணா எவ்வளோ காலம் இருக்குன்னு பாருங்க. 3 இருக்கு. இன்ட்டு எவ்வளோ ரோஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 ரோஸ் இருக்கு. 4. ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் பிளஸ் போட்டு 3 - 1 2. நெக்ஸ்ட் 4 - 1 3 பிளஸ் நெக்ஸ்ட் இந்த 2ல இருந்து 1 மைனஸ் பண்ணீங்கன்னா 1 இன்ட்டு 3ல இருந்து 1 மைனஸ் பண்ணீங்கன்னா 2. ஓகேங்களா? இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போட்டிங்கன்னா இந்த 1 - 1 0 ஆகிடும். இப்போ ஏதாவது ஒரு நம்பர் 1 வர வரைக்கும் நீங்கள் பண்ணீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் மல்டிபிள் பண்ணுங்க. 3 × 4 12 ப்ளஸ் 3 × 2 எவ்வளோ வரும்? 6 ப்ளஸ் 2 ஆட் பண்ணிங்கன்னா 20. ஸோ இதில் 20 ஸ்கொயர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கிவன் இதில் எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கவுண்ட் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் காலம்ஸ் 1 2 3 4 5. ஸோ 5 இருக்கு. நெக்ஸ்ட் ரோஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 இன்ட்டு 3. நெக்ஸ்ட் இதோட ப்ளஸ் பண்ணிட்டு என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் 5ல இருந்து 1 மைனஸ் பண்ணீங்கன்னா 4 இன்ட்டு 3ல இருந்து 1 மைனஸ் பண்ணீங்கன்னா 2. ஓகே. நெக்ஸ்ட் இதோட ப்ளஸ் பண்ணிட்டு 4ல இருந்து 1 மைனஸ் பண்ணீங்கன்னா 3 இன்ட்டு 1. நெக்ஸ்ட் 5 × 3 15 ப்ளஸ் 4 × 3 4 × 2 8 ப்ளஸ் 3 × 1 3. இப்போ இதை ஆட் பண்ணுங்க. 10 15 8 ஆட் பண்ணீங்கன்னா 23 26. டோட்டலாக 26 ஸ்கொயர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் டைப். ஓகேங்களா? செகண்ட் டைப் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைப்புக்கு செகண்ட் டைப்பு என்னன்னா நம்ம பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னா அந்த நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால், அதாவது 4 ரோ இதில் பார்த்தீங்கன்னா 5 காலம்ஸும் 3 ரோஸும் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அது ஃபர்ஸ்ட் டைப். அவ்வளோதான். இப்போ செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் காலம்ஸு 2. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ரோஸுமே உங்களுக்கு 2 தான் இருக்கும். 2 × 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? 1 மைனஸ் பண்ணீங்கன்னா 1 × 1. இப்போ 2 × 2 4 ப்ளஸ் 1 × 1 1. டோட்டலாக இதில் 5 ஸ்கொயர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கு. உங்களுக்கு 3 காலம்ஸ் இருக்கு. அண்ட் தென் ரோஸ்மே உங்களுக்கு 3 ரோஸ் இருக்கு. இப்போ 3 × 3 நெக்ஸ்ட் 2 × 2 நெக்ஸ்ட் 1 × 1. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணோம்னா 9 ப்ளஸ் 4 ப்ளஸ் 1 டோட்டலாக 14 ஸ்கொயர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் ஃபிகர்ல எவ்வளோ இருக்கு? 2 3 4 4 காலம்ஸ் இருக்கு. ரோஸ்மே உங்களுக்கு 4 ரோஸ் தான் இருக்கு. இன்ட்டு 4. நெக்ஸ்ட் ப்ளஸ் பண்ணிட்டு 3 இன்ட்டு 3, நெக்ஸ்ட் 2 இன்ட்டு 2 ப்ளஸ் 1 இன்ட்டு 1. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 16, 9 ப்ளஸ் 4 ப்ளஸ் 1. ஓகேங்களா? மல்டிபிள் பண்ணிட்டு இப்போ ஆட் பண்ணலாம். 16 4 20 30. இதில் டோட்டலாக 30 ஸ்கொயர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டைப் 3. ஓகேங்களா? டைப் 3 வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்துட்டு இதில் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கேட்டாங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்டில் இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதை கவுண்ட் பண்ணோம்னா எவ்வளோ வருது? 1 2 3 3 காலம்ஸும் 1 2 3 3 ரோஸும் இருக்குது. 3 இன்ட்டு 3 ப்ளஸ் 2 இன்ட்டு 2 ப்ளஸ் 1 இன்ட்டு 1. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணோம். 9 ப்ளஸ் 4 ப்ளஸ் 1. இதில் எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குது? டோட்டலாக 14 இருக்குது. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 இங்கே 3, இது ஒன்று 4 இருக்குது. எக்ஸ்ட்ரா இங்கே இருக்குது 4. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 18 ஸ்கொயர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்துட்டு இதில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா ஒவ்வொரு ஸ்கொயர் பாக்ஸ்க்காக கவுண்ட் பண்ணுங்கள். இப்போது இதுக்கு கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1 2 அப்படின்னு 2 காலம்ஸ் இன்ட்டு ரோஸ் பார்த்தீங்கன்னா 1 2 இருக்குது. 2 இன்ட்டு 2 ப்ளஸ் 1 இன்ட்டு 1. அப்போது 4 ப்ளஸ் 1 5 இருக்கும். ஸோ இதுக்குள்ளே ஒரு 5 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸுமே உங்களுக்கு எப்படி இருக்குது? 2 ரோஸ் அண்ட் 2 காலம்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த பாக்ஸுக்கு ஒரு 5 ஸ்கொயர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த அவுட்டர் பாக்ஸு. ஓகேங்களா? இந்த அவுட்டர் பாக்ஸ் எடுத்திங்கன்னா இதுக்குமே உங்களுக்கு ஒரு 5 ஸ்கொயர்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 15 ஸ்கொயர்ஸ் இருக்கும் இந்த கிவன் ஃபிகரில். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்படி தான் கவுண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிகர் இருக்குது. ஸோ இதில் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எப்படி கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நீ என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன். அதாவது இங்கே உள்ளே இருக்கக்கூடியது ஒரு பாக்ஸ் இப்படின்னு எடுக்கும் போது இந்த வெளியே இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸுக்கு இப்படி தனியாக கவுண்ட் பண்ணி இதுக்கு ஒரு 5, இதுக்கு ஒரு 5. ஓகேங்களா? 5 5 10 20 30 40 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து தப்பு. ரீசன் என்னன்னா, இப்போ இங்கே கம்பைன் ஆகுது இல்லையா, இந்த ஸ்கொயர் பாக்ஸும் இப்போ இந்த ஸ்கொயர் பாக்ஸும் 2 இப்படி எடுத்து கவுண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 ஸ்கொயர் பாக்ஸையும் கம்பைன் பண்ண மாதிரி உங்களுக்கு இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி கீழே இருக்கிறதையும் சேர்த்து இங்கே உங்களுக்கு இப்படிலாம் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால இந்த மாதிரி தனித்தனியாக எடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம எப்படி கவுண்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்குன்னா ஃபஸ்ட்டு இது மாதிரி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1, அதாவது இது மட்டும் ஒரு பாக்ஸா. ஓகேங்களா? இது ஒரு காலமாக நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். 1 2 3 4 4 காலம்ஸ் இருக்குது. ரோஸ் பாருங்கள் 1 2 3 4 இருக்குது. இன்ட்டு 4. நெக்ஸ்ட்டு 3 இன்ட்டு 3. நெக்ஸ்ட்டு இது வந்து ப்ளஸ். ஓகேங்களா? சென்டரில் வந்து ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு 2 ப்ளஸ் 1 இன்ட்டு 1. இப்போ வந்து 4 இன்ட்டு 4 வந்து 16 ப்ளஸ் 9 ப்ளஸ் 4 ப்ளஸ் 1. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 16 4 20, இது வந்து 30. இப்போ 30 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த ஹோலாக இதுக்குள்ளே வந்து ஃபுல் பாக்ஸ்க்குள்ளே 30 இருக்குது. ஓகேங்களா? அது இல்லாமல் என்னென்ன ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னா, இங்கே பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே வந்து இருக்கும். இதுக்குள்ளே எவ்வளோ இருக்கும்? 1 2 3 4 ஹோலா 1 5. இதுக்குள்ளே வந்து ஒரு 5 இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் 2 × 2 + 1 × 1 போட்டிங்கன்னா 5 தான் வரும்.
இதுக்குள்ள ஒரு 5, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5. டோட்டலாக இங்கே எவ்வளோ இருக்குது? ஒரு 20 இருக்குது. இதை ஆட் பண்ணிங்கன்னா 30, 20 ஆட் பண்ணிங்கன்னா 50. ஸோ டோட்டலாக 50 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஈஸியான வேலை எப்படி சால்வ் பண்ணுறதுக்கான ஷார்ட் ட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நிறைய கொஷின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோஸில் நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் எப்படி கவுண்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஸோ கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.